வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான். 48 நாள் சஷ்டி விரதம் தான் இருக்கேன். நான்வெஜ் சாப்பிடாம இருக்கேன். நிறைய பேர் மாலை அணிவறாங்க. நான் மாலை போட்டுக்கல. 45 நாள் விரதம் மட்டும் நான்வெஜ்லாம் சாப்பிடாம விரதம் மட்டும் இருக்கேன். காலையில டிஃபன் சாப்பிட மாட்டேன். மதியம் லஞ்ச் பூஜை பண்ணிட்டு வீட்ல பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுருவேன். மாத்திரை சாப்பிட்ற அன்னைக்கு 2 வேளை சாப்பிடுவேன். மாத்திரை சாப்பிடாத அன்னைக்கு 1 வேளை மட்டும் சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் என்ன அபிஷேகம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆ பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சந்தன அபிஷேகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபூதி அபிஷேகம். இது 3 தான் நான் பண்ணேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி நானும் முருகர கும்பிடுறேன். எனக்கும் ரொம்பலாம் பழக்கம் இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சஷ்டி விரதம் இருக்கேன். இதுவரைக்கும் நான் அப்படிலாம் இருந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் முருகருக்காக சஷ்டி விரதம் இருக்கேன். நெனச்சது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நெறைய பேரு. அதனால சரி நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு விஷயத்த நினைச்சிருக்கேன். அது நல்லபடியா நடக்கணும். நீங்களும் முருகர்கிட்ட கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிக்கோங்க எனக்காக. அதுக்கப்புறம் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு குழந்தை வர வேணும். எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நல்லபடியா முருகர் அருளால அடுத்த வருஷம் சஷ்டிக்குள்ள கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறந்துரும். அதேமாரி இன்னொருத்தவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்ல. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. கால், கை சரியா வ வ ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கும் நல்லபடியா கால், கை நல்லபடியா இருக்கணும். அவங்க எந்த நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட கண்டிப்பா வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் சேர்த்து. அதேமாரி யாருக்காவது ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களால முடிஞ்சா சஷ்டி விரதம் கண்டிப்பா இருங்க. இல்ல இப்போ இருக்க முடியாது, 48 நாள் இருக்க முடியாதுன்னா கடைசி 6 நாட்கள் மட்டும் நீங்க சஷ்டி விரதம் இருங்க. ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நானும் அப்படியே பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னைக்கு மேலே உள்ள ஃபோட்டோக்கெலாம் என்னால் பூ வைக்க முடியல. ஏன்னா அன்றைக்கி பூ கிடைக்கல. கொஞ்சம் பூ தான் வீட்டில் இருந்தது. சரி ஓகே சொல்லிட்டு டெய்லியுமே நான் பூ வச்சுருவேன் சாமிக்கு. அன்றைக்கி பூ கிடைக்கல. கொஞ்சம் பூ இருந்ததுனால அன்றைக்கி வெற்றிலை தீபம் ஓடணும். அன்றைக்கி பூ கொஞ்சம் தேவைப்பட்டதுன்றதுனால கீழே எல்லாமே முருகருக்கே எல்லாமே அன்றைக்கி பூ வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்றேன். பால் பழம் தான் நான் நெய்வேத்தியமாக வச்சேன். நம்மளால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அதை வைக்கணும்னு இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று சாமி கிட்ட கொஞ்சமாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்களும் மறக்காமல் முடிஞ்சால் சஷ்டி விரதம் இருங்க. நினச்சது கண்டிப்பாக நடக்கும். கடவுள்கிட்ட நம்பி இருங்க. நமக்கு துணையாக அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.